வணக்கம் நேயர்களே. இன்றைய தடம் பதித்த தமிழர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது ஒரு முக்கியமான ஆளுமை. சென்னையில் வளர்ந்து வரக்கூடிய முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஜிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தினுடைய அதிபரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கல்லூரியினுடைய விரிவுரையாளராக பேராசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கி கட்டுமானத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அந்த கட்டுமானத்துறையில் சென்னையில் கோலிச்சு கொண்டிருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சந்திப்பு தான் இது. வணக்கம் மேடம். மேடம், ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக உங்க வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க. திடீரென எப்படி ஒரு கட்டுமான துறைக்கு வரணும்னு ஷிஃப்ட் மைண்டும் போச்சு? எத்தனை ஆண்டுகள் இந்த கட்டுமான துறையில இருக்கீங்க? குறிப்பா இந்த கட்டுமான துறை வந்து ரொம்ப கடினமானது. குறிப்பாக ஆண்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும், பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த துறை தேர்ந்தெடுப்பான காரணம் என்ன? இல்ல நான் பிகினிங்ல வந்து எஜுகேஷன் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பசங்க கூட டிராவல் பண்றப்ப எஜுகேஷன் ஸ்கூலிங் ஸ்கூலிங் அதை கான்சென்ட்ரேட் பண்றப்ப நான் ஏதாவது தொழில் பண்றேன்னு வரப்போ ஒரு உமன் ஆண்டர்பிரினர் அவங்க இந்த ஃபீல்ட்ல இருந்தாங்க. நீங்க இது பண்றீங்களா சுபான்னு கேட்டாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் அவங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட டிராவல் பண்ணி அதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். என்னோட அப்பா வந்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் 50 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லேஅவுட்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் தஞ்சாவூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதை பத்தின டீப் நாலேஜ். அப்பா சொன்னாங்க, அப்பாவோட நண்பர் ஒருத்தர் சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க, அவர் கூட பார்ட்னரா நீ பண்றியாமான்னு கேட்டாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணு, வீட்டுல இருந்து மத்த பிசினஸ் எல்லாம் வேண்டாம், இந்த பிசினஸ் நல்லா இருக்கும், நீ பண்றியான்னு கேட்பாங்க. அப்பாவோட நண்பர்கிட்ட அப்பா ஃபர்ஸ்ட் போய் கத்துக்கோன்னு நினைச்சாங்க. முதல்ல போய் லேர்ன் பண்ணிக்கிட்டான். டெய்லி ஆஃபீஸ் போவேன், இதை பத்தி கத்துப்பேன், சொல்லுவார். இது இது லேண்ட் எப்படி பார்க்கணும், நீ கூடவே வாமான்னு ட்ராவல் பண்ணப்ப ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் கூட பார்ட்னர்ஷிப்ல கத்துக்கிறதுக்காகவே பண்ணேன். அது கூட 2011 நான் இண்டிவிஜுவலா ஒரு கிரவுண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்ப வந்து அப்பா வந்து என் கூட வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி லேண்ட் எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. லேண்ட் எப்படி நம்ம அக்யூர் பண்ணணும்? லேண்டை வாங்கணும்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்? நிறைய குழப்பங்கள் வருது மக்களுக்கு. அதை பட்டான்றாங்க, டபுள் பட்டான்றாங்க, டபுள் டாக்குமெண்ட்றாங்க, அது சரியான வகையில இருக்கா, இப்படி பல கேள்விகள் தான் இருக்கு. என்னென்ன விஷயங்கள் ஒரு நிலத்தை வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்? லேண்ட் வாங்குறப்ப ரெசிடென்ஷியல் பர்பஸ் வாங்குறதா அந்த லேண்ட் வந்து என்ன ஜோன்ல இருக்குன்னு பார்க்கணும். நான் பிகினிங்ல வந்து எங்க ஃபாதர் சப்போர்ட் பண்ணாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க பாக்குறதுக்கு என்ன ஜோன்ல இருக்குன்னு பார்க்கணும். ஜோன்னா என்ன, இந்த வகைப்படுத்திருப்பாங்க. அது லேண்ட் யூஸ் மேப்னு உங்களுக்கு கூகுள்லயே இருக்கும். அதுல வந்து அந்த இடத்த என்ட்ரி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அந்த லேண்ட் என்ன யூஸ்ல இருக்குன்னு காமிச்சிருவாங்க. அக்ரிகல்ச்சர் ஜோனா, இண்டஸ்ட்ரியல் ஜோனா, இல்ல கமர்ஷியல் இருக்கா, இல்ல கம்பைன்டா இருக்கும். அப்புறம் சதுப்பு நிலம், ஏரி, இந்த மாதிரி என்ன இதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணாங்கன்ற லேண்ட் யூஸ் மேப் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா வந்து எத்தனை வருஷமா இருக்கு, ஒரு 32 இயர்ஸ் அதோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். 32 வருஷத்துக்கான அதோட ஈசி அந்த அந்த வெறும் 32 வருஷம் போதுமா? ஒரு லேண்டோட 10 வருஷம் கிளியரா இருந்தா போதும். 30 வருஷம் கிளியரா இருந்ததுனால அதுக்கு முன்னாடி கிளியரா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட் பார்த்துக்கலாம். 32 இயர்ஸ் கிளியரா ஈசி பார்த்துட்டா போதும். அந்த ஈசி யாருக்கு இருக்கு என்ன அந்த சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தாவே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அது நல்ல நல்ல இதுல திறமையான ஒரு அட்வொகேட் போட்டிருக்கீங்க. அந்த லீகல் ஒப்பீனியன் இது எங்க இருந்துச்சு, கோர்ட்ல எது இருந்ததா, இது மேல நம்மளுடைய அனுபவம் மட்டும் உதவி சரியா பார்க்கறது நல்லது. நல்ல ஒரு அட்வொகேட். நம்ம ஒரு 20,000 50,000 செலவு பண்ண வேணாம், லேண்டை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான நல்ல வக்கீல் இருக்காங்க, அவங்கள பார்த்தோம்னா அவங்க கரெக்டா வாங்கலாமா வேணாமா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பாக்குற அட்வொகேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள சிவில் அஜென்ட். அதாவது இந்த லேண்ட் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் மறைந்திருக்கும்? அதுல வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும். சில பேர் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பார்க்க மாட்டோம், ஈஸி மட்டும் பார்த்துக்குவோம். அதை பட்டா பார்க்கணும். இப்ப நிறைய எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. இப்ப நீங்க லேண்ட் வாங்க ஈஸி, ஓரளவுக்கு எல்லாமே இதுதான் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்குது. பிளஸ் வந்து அதுல டபுள் டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். சில ஏரியால டபுள் டாக்குமெண்ட்னா இப்ப ஒரே பேர்ல வந்து 2 பேருக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க, பண்ணிருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து சும்மா அட்வான்ஸ் போட்டு ஒரு அதில் பவர் வச்சுட்டு அந்த மாதிரி நல்ல அட்வொகேட் பாத்தீங்கன்னா அவங்க சஜஷன் பண்ணுவாங்க, கிளியரா பண்ணுவாங்க. நீங்க ஸ்பெஷல் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கணும். லீகலா கரெக்டா வந்திருக்கா, இல்ல ஒரு இடத்துல இருந்து புறம்போக்கு லேண்ட் அக்வைர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பாத்து. நான் பிளாட் உங்ககிட்ட வாங்க வரேன்னா இதெல்லாம் ரெக்கார்ட்லாம் பார்த்து தான் கொடுப்பீங்க? ஆமா, இந்த ரெக்கார்ட்லாம் பார்த்து இதெல்லாம் கரெக்டா தான் நாங்க அப்ரூவலே போக முடியும். அப்பதான் அங்கே பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. நாங்க லீகல் ஒப்பீனியன் தான் முதல்ல கொடுப்போம். அந்த லீகல் ஒப்பீனியன் அப்ரூவல் கேட்பாங்க, அதை பேஸ் பண்ணி அப்ரூவலே கொடுப்பாங்க. இல்லாட்டி அப்ரூவலோட சீக்கிரம் கிடைக்காது. ஸோ நாங்க அதெல்லாம் கிளியரா பார்த்துதான் எடுப்போம்.
15 வருஷமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க. வீடு கட்டும் போது ஒரு நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். வீடு கட்டும் போது என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் வந்து நல்ல டெப்த், நல்ல என்ன டெப்த் நீடடோ அதுக்கு வந்து நாங்களே வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்ட் கிட்ட டிராயிங் போட கொடுக்கப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்டும் ஸ்ட்ரக்சரலும் கோஆர்டினேட் பண்ணி நமக்கு டிராயிங் கொடுத்துருவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டாக அந்த டீம் வச்சுப்போம். மேசர் டீம், கொத்தனாரு அவங்க நாங்கள் டீம் வச்சு எக்ஸிக்யூட் பண்றப்போ அதுல நல்லா ஸ்ட்ரக்சரல் நல்லா இருக்கணும். முதல்ல ஸ்ட்ரக்சரல் நல்லா இருந்தா அது எல்லாமே நல்லா இருக்கும். மேடம், உங்களுடைய பயணம் வந்து எத்தனை வருஷம் இந்த கட்டுமான துறையில இருந்து என்னென்ன விஷயங்கள் உங்களோட சேலஞ்சிங்கா பாக்குறீங்க? ஆஸ் அ லேடியா என்னென்ன சேலஞ்சிங், லேடி ஆண்டர்பிரனர் என்னென்ன சேலஞ்சிங்க பாத்தீங்க? என்ன மாதிரி சப்போர்ட் நீடு நினைக்கிறேன்? கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிர்வாக ரீதியா ஆண்டர்பிரனர் நிறைய பெண்களுக்கான ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த ஃபீல்டுல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது? ஆக்சுவலா நான் 16 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். 2008ல இருந்தே உள்ள போயிட்டேன். 11லேருந்து தனியா பண்ணிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலா உள்ள போறப்ப ஒரு சேலஞ்சிங்கா வருது. இப்போ நாங்க டாக்குமெண்ட் பார்த்து எல்லாம் உள்ள போவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன கிரைசிஸ், பக்கத்து வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்ப அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஏரியா கவர்மெண்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, இது அரசியல் ரீதியா இருக்கிறவங்க, அவங்க சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்றப்ப கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் நம்ம ரூல்ஸ் படி பண்றப்ப ஓகே, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ சிசிக்காக நான் போய் ஒரு மெம்பர் செக்ரட்டரி மீட் பண்ண, அவங்க ரொம்ப கரெக்டாக அட்வைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கம்மா, அந்த மாதிரி பண்ணுங்கம்மான்னு. ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லா டைம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க நம்மளுக்கு. சேலஞ்சஸ்ன்றது நிறைய வரும். ஒர்க்கர் சைட்லேருந்து அவங்க ஒரு லீவ் போடுவாங்க. அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஒர்க்ல வரும். இது நம்ம மட்டும் இந்த விஷயத்த பண்ணா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஒரு 1 இயர் ஒரு ஃபிளாட் கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த 1 இயர்க்குள்ள கொடுக்க முடியாத மாதிரி ஒரு 3-4 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அது வந்து காஸ்ட் எவ்வளவு ஆகும்? அதிகமாகுமா? உங்களுக்கு நஷ்டமாகுமா? எங்களுக்கு தான் நஷ்டம் ஆகும். அவங்களுக்கு வீடு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் டஃப்னஸ் வரும். பட் அவங்களுக்கும் இருக்கும் இந்த ஆனா அவங்க வீடு கொடுத்தா வந்துட்டா போதுதான் நினைப்பாங்க. நம்மளோட ஒரு மைனஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. அதை வந்து கோஆர்டினேட் பண்ணாலும் ஒரு நாள் இவங்க ஊருக்கு போயிடுவாங்க, 2 சைட் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மேஸ்திரி எல்லாம் அங்க இருப்பாங்க. மழை பெய்யும், இயற்கை சீற்றங்கள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். இந்த கொரோனா டைம்ல சைட்டே பண்ண முடியல, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப டஃபா இருந்தது. தமிழர்கள் மட்டும், நம்ம மக்கள் மட்டும் வச்சுட்டு பண்ற மாதிரி இருந்தது. அவங்க ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால கொஞ்சம் டஃபா இருக்கும். மற்றபடி முடிச்சு கொடுக்குறப்ப ஹாப்பி ஆயிடும். அந்த பில்டிங் முடிக்கிறப்ப நான் கொஞ்சம் ஓன் கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஒரு கிச்சன் டெயில் கூட நான் ஸ்டைலிஷா இருக்கணும்னு பார்ப்பேன். குவாலிட்டி வந்து ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஒரு டீம் வச்சு தான் பண்றோம். ஆர்கிடெக்ட் கொடுக்குற அந்த டிசைன் எடுத்துப்போம். நல்ல ரெப்யூட்டட் ஆர்கிடெக்ட் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரக்சரல் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் என்ன கொடுக்குறாங்களோ அதுல நாங்கள் கை மாத்தவே மாட்டோம். இதை கொஞ்சம் மாத்தணும், அதை கொஞ்சம் மாத்தணும்ன்ற தாட்டுக்கே போக மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் செக் பண்ணிட்டு அதே பண்ணிடலான்னு தான் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ற இன்ஜினியர்ஸ் அந்த துறையில நல்ல டேலண்டா உள்ள இன்ஜினியர்ஸ் தான் போட்டிருக்கோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அதை செக் பண்ணி எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன், சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கிறத கரெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாஸ்டிங்ல தப்பு இருந்தது, இதெல்லாம் இருந்ததுன்னா எது இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணணும்னா பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். நான் அதுல பர்சனலா இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். குவாலிட்டி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒருத்தங்க வீடு கட்டணும், ஒரு பிளாட்ல தனிப்பட்ட மனையில வீடு கட்டணும், என்னென்ன விஷயங்களை அவங்க வந்து செக்லிஸ்டா வைக்கணும்? என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்? அவங்க செக்லிஸ்டா வைக்க வேண்டியது வந்து லேண்டு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து நல்ல பில்டரோ எங்களை செலக்ட் பண்றப்ப அவங்க இப்படி பண்ணி கொடுப்பாங்க, குவாலிட்டி அதை செக் பண்ணிக்கணும். இவங்க முடிச்சு கொடுக்குற டைமிங் செக் பண்ணிக்கலாம். குவாலிட்டியில வந்து என்னென்ன போடலாம் அவங்களே முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுக்கலாம். இந்த பர்டிகுலர் பிரிக்கு போடுங்க, இந்த சிமெண்ட் போடுங்க, இந்த சுவிட்சஸ் போடுங்க, இந்த பைப் போடுங்கன்ட்டு நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்ஸ் அவங்க அக்ரிமெண்ட் போடுறப்பே போட்டுட்டா பில்டர்ஸ் அதை வந்து இப்ப நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நான் வந்து ஒரு பில்டரோட பார்ப்பேன், அதை சொல்லுங்க. நீங்க டிராயிங் செக் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் எவ்வளவு போடுறாங்கன்னு செக் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டா போடுறாங்க நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு செக் லிஸ்ட் எவ்வளவு போட்டா டிபெண்ட்ஸ் அந்த பில்டிங். ஸ்டில்ட் +2னா 1, ஸ்டில்ட் +3னா 1, ஸ்டில்ட் +5னா 1 வரைக்கும் பேஸ்மெண்ட் போடுறாங்க. அது வந்து அவங்க ஸ்ட்ரக்சரல் கொடுத்துருவாங்க. அது என்ன ஃபவுண்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சாயில். வந்து பைல் ஃபவுண்டேஷனா, ராஃப்டடா, ஐசோலேட்டடா, அந்த மாதிரி அவங்க ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபவுண்டேஷன் நம்ம எடுத்துக்கலாம். டெப்த் எல்லாம் அவங்களே கொடுத்துடுறாங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா டெப்த் கொடுத்துடுறாங்க. அவங்க இவ்வளவு போங்க,
இதுக்கு இந்த ஃபூட்டிங் போங்க, இந்த ஃபவுண்டேஷன் பண்ணுங்கன்னு கொடுத்துடுறாங்க சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு. அந்த சாயில் டெஸ்ட்க்கு பேஸ் பண்ணி ஸ்டில்ட் பிளஸ் 2ல கூட ஃபைல் போடுறாங்க. அந்த என்ன கொடுக்குறாங்களோ ஸ்ட்ரக்சரல் அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணினா குவாலிட்டி ஆஃப் த பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருந்தாதான் எதையுமே தாங்கும். ஸ்ட்ரக்சர்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஆமா, ஸ்ட்ரக்சர் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணாதான் அந்த பில்டிங் இஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ண ஸ்ட்ரக்சரல் கட்டுறது எவ்வளவு நேரம் வேணும், என்னென்ன விஷயங்கள் அதுல இன்கார்பரேட் பண்ணலாம். அதுல என்ன அவங்க கொடுப்பாங்க, இந்த ஃபவுண்டேஷன் போடுங்க, ஃபுல் மேட் போட்டு பண்ண சொல்லுவாங்க, இல்ல பைல் போட்டுங்க, இல்ல ஐசோலேட்டட். அவங்க என்ன சொல்றதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கு ஒரு சர்டன் மந்த்ஸ் ஒரு 1 or 2 monthsல ஃபவுண்டேஷன் முடிச்சுக்கலாம். 1 month கூட மோர் தென் எனஃப். 45 days ஆகும். நான் சொல்ல சின்ன சைட், ஒரு கிரவுண்டுக்கு சொல்றேன். அது மாதிரி டிபெண்ட்ஸ் அந்த சைட் லென்த்தை பொறுத்து, ஹைட்டை பொறுத்து அது மாறும். நீங்க ஸ்டைலிஷா பண்ணுவோம், எவ்வளவு ஸ்டைலிஷா பண்ணும், கொஞ்சம் ரேட்ல என்னென்ன விஷயங்கள் ஸ்டைலிஷா கொண்டு வரலாம், இதெல்லாம் ஸ்டைலிஷ்ன்றது ரொம்ப செலவாகாது. இப்ப வந்து பிரிக் அதெல்லாம் உள்ள கொண்டு போறோம். உள்ளுக்கு பண்ற இன்டீரியர் அந்த மாடல், இப்ப கிச்சனுக்கு ஹால் போட்டுக்கலாம். அப்போ ஒரு ஆர்ச் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அப்போ ஓப்பன் கிச்சன் பண்றப்ப ரொம்ப ஆயில் அதெல்லாம் பண்ண வரும்ன்றப்ப அதுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் வச்சுக்கணும். நிறைய வென்டிலேஷன் கொடுத்தா வீடு நல்லா இருக்கும். அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த வீட்டுக்கு நிறைய வென்டிலேஷன் வரும், நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப காசு தனியா பண்ண போறது இல்லை. நீங்க பண்ற ஒர்க்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடு கட்டினா எப்படி இருக்கும், எது மாதிரி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு கஸ்டமரும் சொல்லுவாங்க, நம்மளும் திங்க் பண்ணிக்கலாம். நேம்ல இந்த ஜன்னல் தான் போடணும், இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லாம அவங்களையும் கேட்டுட்டு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் அந்த மாதிரி இப்ப ஸ்டைலிஷா பண்ணி கொடுக்குறப்ப சாட்டிஸ்பாக்சன் ஒரு சின்ன வீடு. அந்த செங்கல் தான் அதிகமா யூஸ் பண்ணி இப்பெல்லாம் வந்து நிறைய பிரிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி பிரிக்ஸ் வந்து இப்போ அப்டேட்டட் ஆயிருக்கு. இப்போ நீங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இதை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இது கட்டினாலும் நல்லா இருக்கும், அவ்வளவு லைஃப் இருக்கும். செங்கல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பார்க்க முடியல, ஒரு சில இடங்கள் வந்து செங்கல் என்னென்ன பிரிக்ஸ் இருக்கு? இது வரைக்கும் நாங்க செங்கல் தான் பண்ணிட்டு இருக்கோம். பிரிக் இப்பதான் இனி மாத்தலான் இருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஏசி பிளாக், சாலிட் பிளாக்ஸ் வந்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடா பண்ண முடியுது. பிளாஸ்டிங்ல காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குது. அதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. இப்ப நிறைய மண் எடுக்காம பண்ணுவாங்க போல. சோ நல்லா இருக்கும் அந்த மெட்டீரியல் போல. ஏசி பிளாக், சாலிட் பிளாக் எல்லாம் போகலாம். இன்னும் நாங்க போல. ஏன்னா கஸ்டமர் மைண்ட்ல வந்து பிரிக் தான் நல்லதுன்ற ஒரு தாட் இருக்கு அடிப்படையா அவங்களுக்கு இருக்குது. ஆனா அட்வான்ஸ் வரப்ப அதை விட அது நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபாஸ்டா கட்டிடலாம். ஆமா, ஒரு அட்வான்ஸ் இருக்கப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த பழமையிலே இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க் மேன் பவர் குறையுது, ஒர்க் ஷெடியூல் கொண்டு போகலாம். ஆனா மக்கள் இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க, பிரிக் தான் நல்லதுன்னு இருக்காங்க. பிரிக் கூலிங்கா இருக்கும், இதுவும் இன்னும் கூலிங்கா இருக்குது, நல்லா இருக்கு. இப்போதான் வந்து நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தோம், ஆனா பில்டிங் இப்படி பண்ணிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்றாங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்து உங்க வந்து மாருதி கார் ஆர்டர் கொடுத்து பென்ஸ் கார் கேட்கறாங்களா, இல்ல நீங்க வந்து மாருதி கார் கம்மிட் பண்ணி பென்ஸ் கார் கொடுக்குறீங்களா? கஸ்டமர் வந்து அந்த அளவு அவங்களும் அப்படி கேட்கற மாதிரி தெரியல. கொஞ்சம் ஸ்டைலிஷா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும், வெளியில அந்த பில்டிங் உள்ள வரப்ப அவங்களுக்கு கிச்சன் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் டெக்னிக்கலா ஒன்றும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியுது, அவங்க வீடு உள்ள வந்தா டைல்ஸ் நல்லா இருக்கணும், பாத்ரூம்ல நல்ல பிராண்டடா போட்டிருக்கணும். நான் வந்து நல்லாவே குவாலிட்டி பார்ப்பேன். எனக்கு என்ன கட்டினா திருப்தியா இருக்குமோ அந்த வரைக்கும் அந்த வீடை நான் கட்டுவேன். எனக்கு நான் கட்டினா எப்படி இருக்கும், சரி பரவாயில்ல மேடம் இது கொஞ்சம் தான் இந்த வாசக்கால இதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். வேணாம், நம்மளுக்கு தெரியுதுல, அது தெரிஞ்சதை மாத்திருங்க, தெரியாம ஒரு விஷயம் நடந்ததுன்னா விட்டுருங்க. நம்மளுக்கு நான் நாலேஜுக்கே தெரிஞ்சிட்டுனா ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி டைல்ஸுமே எல்லா காம்பினேஷன்லாம் நானே பார்த்து போடுவேன், எது போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. பிளாட்ல வந்து பிளைன் கலர் போட்டா கொஞ்சம் வீடு பெருசா தெரியும். அது இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறப்ப ஒரு ஹாலுக்கு ஒரு நல்லா பண்ணிக்கலாம். அது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது இப்ப நார்மல் டெய்லி அழகழகா வந்திருக்கு எல்லாத்துலயுமே. பிளைன் கலர் போட்டீங்கன்னா வீடு அழகா இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டா அதை திருப்பி மாத்த முடியாதுன்னா எந்தெந்த விஷயங்கள் அது முக்கியமா இருக்கும்? இப்போ இதை மாத்துங்க, சரியில்லை, அது இந்த வாஸ்து இல்லை அப்படின்னு எதெல்லாம் மாத்த முடியாது, எதெல்லாம் பண்ணணும், அதை கட்டுறதுக்கு முன்னாடி கை வைக்கிறது முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டுட்டா செய்ய வேண்டிய விஷயம்? ஸ்ட்ரக்சரல் போடுறப்ப பிளான் வச்சிடணும். ரூம் சைஸ் எல்லாம் நீங்க ஸ்ட்ரக்சரல் போறப்ப காலம் வந்துடும். காலம் வரப்ப இங்க 4.5 வால், இங்க 9 inch வால்னு பிளான் பண்ணிடுவோம் இல்லையா? அந்த காலம் நீங்க மாத்துனீங்கன்னா அந்த பிஞ்ச் வந்துடும் ரூம்குள்ள. இப்ப கட்டுவல ரூம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க டிராயிங்லயே கொடுத்துடணும். அப்போ ஒரு இந்த இடத்துல பீம் வரும், அங்க பீம்க்கு கீழே கட்டுவலையை போட்டு அதை நாங்க ரூம் ஆக்குற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சரல். நீங்க அந்த ரூம் சைஸை மாத்தணும்ன்றதெல்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிடலாம். டெய்ல்ஸ் அதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த பிக்சடா உள்ளதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஒரு ரூம்குள்ள. ஸ்ட்ரக்சரலுக்கு முன்னாடி ரூம் சைஸ் அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா குட்.
நிறைய நீங்க ஜாயின் வெஞ்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்ப நான் ஒரு லேண்ட் வச்சுக்கோனா எப்படி வந்து ஜாயின் வெஞ்சர் போடணும், அது கஸ்டமர் சைட்ல என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், நீங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க, என்னென்ன வரும். ஒரு நான் 4+4 கட்டுறோம் அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு போகும் அவங்களுக்கு. ஜாயின் வெஞ்சர் அப்படின்னா உங்ககிட்ட லேண்ட் இருக்கும், லேண்ட் அந்த லேண்டை எங்க கிட்ட கொடுத்து ஆமா நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற காஸ்ட்டுக்கு எங்கள்கிட்ட கொடுப்பீங்க. இப்போ நீங்க ஒரு லேண்ட் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செலவாகும், ஒரு 1.5 கோடி ஆகும். ஒரு 5 வீடு கட்டுனா எங்கள்கிட்ட வந்து ஜாயின் வெஞ்சர் பேசுவீங்க. மேடம் இந்த மாதிரி நாங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கோம், என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப அடையார் மாதிரி ஏரியாவுலன்னா 17,000 18,000 போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட். இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணுவோம், 70-30 போட்டுப்போம். பில்டருக்கு 30, உங்களுக்கு 70. ஏன்னா ரேட் வந்து அதிகமா இருக்கு. அப்ப எங்களுக்கு வர ரேஷியோ கம்மியா வரும். நாங்க எங்களோட ரேஷியோ வந்து கட்டி வித்துட்டு எங்க உங்களுக்கு கட்டி கொடுத்து ப்ராஃபிட் எடுத்துருவோம். நீங்க 70-30 போட்டாலும் 50-50 போட்டாலும் 60-40 போட்டாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சேம். பட் என்ன டிஃபர் ஆகும்னா அந்த ரேட் டிஃபர் ஆக பொறுத்து எங்களுக்கு உங்களுக்குள்ள ரேஷியோ மாறும். இப்ப நீங்க ஒரு லேண்ட் வந்து தாம்பரம்ல வச்சிருக்கீங்க, அங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் 5000 தான் போகுதுன்னா 50-50 போட்டுக்கலாம். எங்களுக்கு 60 வந்துடும், உங்களுக்கு 40 வந்துடும். ஒரு 60-40 ஃபிளாட் எப்படி கணக்கு? ஃபிளாட் லேண்ட போட்டுட்டு லேண்ட பிரிச்சிருவோம் 60-40. அதோட ப்ரொபோர்ஷனேட் பில்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும், எங்களோட பர்சன்டேஜோட ப்ரொபோர்ஷனேட் பில்டிங் எனக்கு கிடைச்சிடும். ஒரு கிரவுண்ட போய் 1 கோடி விக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடு கட்டி விக்கிறப்ப அந்த கிரவுண்டோட காஸ்ட் வந்து ஒரு வீடு வந்துடும். இப்ப உங்களுக்கு வந்து உங்க லேண்ட விற்க போறீங்க, 1 கோடிக்கு விற்க போறீங்க, உங்களுக்கு மனசே வராது. அது போல நீங்க ஜேவி கொடுத்தீங்கன்னா அந்த 1 கோடி வந்துட்டு ஒரு பிளாட்டும் வந்துடும் உங்களுக்கு ஒரு 4 வீடு வரும். கட்டி முடிச்சது ரேட்டே வேற, ஸ்கொயர் ஃபீட் என்ன காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு, லேண்டை விட கூட வந்துடும். ஆமா, மார்க்கெட் ரேட் அதிகமா இருக்கும். கிரவுண்ட்ல பில்டிங் வந்து அந்த ஒர்த் அதிகமா உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும். ஜாயின் வெஞ்சர்ல டிபெண்ட்ஸ் அந்த ஏரியா, அந்த ரேஷியோ மாறும். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் 30% கொடுக்கறது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியா இருக்கும், 15 கம்மி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட். இந்த பெர்சன்டேஜ் வில் பி டிஃபர். ஜாயின் வெஞ்சர் போடுறவங்க என்ன நம்ம விஷயத்தை முக்கியமா வைக்கணும், அவங்க வந்து அவங்களோட லேண்ட் காஸ்ட் என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சுக்கணுங்க. அந்த லேண்ட் காஸ்ட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க ரெப்யூட்டட் பில்டரா, இவங்க வந்து நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்களா. ஏன்னா அவங்க பவர் கொடுக்குறாங்க எங்களுக்கு, கட்டுறதுக்கான பவர், சேல் பவர் கொடுக்குறாங்க எங்களுக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே புக் பண்ணுவோம் எங்க பிளாட்டை. கொஞ்சம் அட்வான்ஸ் போட்டு உள்ள போயிட்டு இனிஷியலாவே பிளாட்டை புக் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் இல்லையா. அதுக்கு அவங்க நாங்க நம்ப தகுந்தவங்களான்னு பார்த்துட்டு கொடுக்கணும் எங்க கிட்ட. பிளஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட பெர்சன்டேஜ் அவங்க ஃபவுண்டேஷன்ல இருந்தே விற்கலாம், அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அவங்க பாரு இந்த நிறுவனம் நல்லா கட்டி கொடுப்பாங்களா, சொன்ன டேட்டுக்குள்ள பண்ணி கொடுப்பாங்களான்றதை பாத்துக்கணும். உங்க ஜிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ண போறீங்க? நான் வந்து நான் கொடுக்குற வீடுலாம் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன். உள்ளுக்கு கஸ்டமைஸ்டா கொஞ்சம் கேர் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் லேட்டா கொடுக்குறோம், அது என்னன்னா நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸ், சில பட்டா இஷ்யூஸ் இந்த மாதிரி வருதுனால. இன் ஃபியூச்சர்ல வந்து 1 ஏக்கர் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் ஹோம் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு 40 lakhs கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய ஒரு 14 to 15 flats கட்டி முடிச்சிட்டோம். இனி பெருசா இப்ப 3 கிரவுண்டு 3 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒரே இடத்துலயே ஒரு 10 கிரவுண்டு 1 ஏக்கர்லாம் இருந்தா எடுத்து பண்ணலான்னு. இப்போ இந்த நிறைய டவுன்ஷிப் நிறைய பில்டிங் போது யூடிஎஸ்ஏ இருக்க மாட்டேது, அது ஒரு வேல்யூ இருக்குமா? இப்ப நான் 70 லட்சம் 80 லட்சம் கொடுத்து வாங்குறேன், 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன், யூடிஎஸ்ஏ இல்லைன்னா நாளைக்கு எந்த ஒரு லாபம் இல்லை. யூடிஎஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும்னு நினைக்கிறேன்? யூடிஎஸ் வந்து டிபெண்ட்ஸ். இப்போ பெரிய மல்டி ஸ்டோரேஜ் எல்லாம் போனாங்கன்னா 30% தான் கொடுக்க முடியுது அவங்களால. இப்போ நாங்கெல்லாம் 40-45 கொடுத்துட்டு இருக்கோம். யூடிஎஸ் வந்து யூடிஎஸ் வேல்யூ தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன இடம் எடுக்கிறப்ப உங்களுக்கு யூடிஎஸ் நிறைய கிடைக்கும், பெரிய இடம் எடுக்கிறப்ப யூடிஎஸ் கம்மியா தான் கிடைக்கும். ஆனா அதனால ஒன்றும் இல்லை, உங்க பிளாட் 2 தான் இந்த காம்போசிட் வேல்யூ தானே இப்பயும் போடுறாங்க, டுகெதர் தானே கிடைக்குது உங்களுக்கு. பிளாட்டும் கிடைக்குது, யூடிஎஸும் கிடைக்குது. இப்போ பில்டிங்க்கு ஒரு வேல்யூ உண்டு உங்களுக்கு. அதனால அந்த லேண்ட் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அந்த யூடிஎஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அது திருப்பி அதுக்கான மதிப்பு ஏறி இருக்கும் உங்களுக்கு. ஒரு கிரவுண்டுனா ஒரு 4 கிரவுண்டுனாலும் 2 எஃப்எஸ்ஏ அப்புறம் பிரீமியம் எஃப்எஸ்ஏ சர்டன் எஃப்எஸ்ஏ தான் கொண்டு வரதுனால ஓரளவுக்கு 30% கம்மியா யூடிஎஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க எங்கேயுமே. அதனால அந்த யூடிஎஸ்ஏ மோர் தென் எனஃப் உங்களுக்கு. அது ஒரு நிபுணர்களை வச்சு கால்குலேட் பண்ணி தான் பண்றாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வாங்குறப்ப அவங்க டுகெதர் பண்றதுனால அந்த பில்டிங்குள்ள வேல்யூ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் உண்டு. யூடிஎஸ்ஏ இல்ல 10 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருந்தா கூட ஒரு வேல்யூ உண்டு. உங்களை ஏமா பண்ண முடியாது ப்ராஜெக்ட். இவங்களுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் வீடியோஸ் இருக்குது, அவங்களுக்கு 1000 ரூபாய் இருக்குன்னு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல திங்க் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களும் அன்டிவிடட் ஷேர்ல இருக்கீங்க, உங்க நாலேஜ் எல்லாமே பண்ண முடியாது. 10 ஸ்கொயர் ஃபீட்டால அது வேல்யூ தான் அந்த யூடிஎஸ். அவங்க சர்டன் ஃபார்முலா கால்குலேஷன் எல்லாம் போட்டுதான் பண்றாங்க. அதனால ஒன்னும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. செக் பண்ணிக்கலாம் மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க,
உங்க லாயர்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கலாம், இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்றப்ப அவங்க டோட்டல் ஸ்டோரேஜ் கால்குலேட் பண்ணி அவங்க அப்ரூவல் என்ன வாங்கியிருக்காங்களா கேட்பாங்க அட்வொகேட். அந்த அப்ரூவல்லாம் செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ஸ் நீங்க பாத்துக்கலாம். நிறைய உங்களுடைய பயணங்களை தெரிஞ்சுக்க மிக்க நன்றி.